இந்த வீடியோல நமக்கு அடுத்து பார்க்க போறது பிரெக்னன்சி அண்ட் எம்பரியானிக் டெவலப்மெண்ட். போன வீடியோல நம்ம லாஸ்டா எதுல முடிச்சிருந்தோம்? அந்த இம்ப்ளான்டேஷன். இம்ப்ளான்டேஷன்ங்கிறது அந்த கரு வந்து எண்டோமெட்ரியம் லேயர்ல வந்து பதிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆரம்பிக்க போகுது? இட்ஸ் லீட்ஸ் டு பிரெக்னன்சி. அதுதான் இப்ப நம்ம இங்க பார்க்க போறோம். ஆஃப்டர் இம்ப்ளான்டேஷன் நடந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது பாருங்க. finger like projection appear on the trophoblast. Trophoblastங்கிறது அந்த blastocyst பார்த்தோம் இல்லையா? அந்த சிஸ்டுக்கு மேல ஒரு அவுட்டர் கவரிங் லேயர் ஃபார்ம் ஆச்சுல்ல, அதுதான் ட்ரோபோபிளாஸ்ட். அந்த ட்ரோபோபிளாஸ்ட் தான் நம்ம யாருக்கு வந்து ஒட்டிக்கிச்சு? கர்ப்பப்பையில உள்ள அந்த எண்டோமெட்ரியம் லேயரோட வந்து பதிஞ்சிருச்சு. இப்ப அந்த ட்ரோபோபிளாஸ்ட சுத்தி ஒரு ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன், அதாவது மரத்துல வேர்கள்லாம் இருக்கும் பாத்துருக்கீங்களா? அந்த வேர்கள் மாதிரி முடி மாதிரி ஒரு அமைப்பு, கை விரல்கள் மாதிரி ஒரு அமைப்பு வந்து அந்த ட்ரோபோபிளாஸ்ட சுத்தி உருவாகுது. அதுக்கு பேர் என்னன்னா கோரியானிக் வில்லி, which are surrounded by the uterine tissue and the maternal blood. அந்த கோரியானிக் வில்லியும் மதரோட அந்த யுட்ரைன் டிஷ்யூ என்ன பண்றதுன்னா டைட்டா ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைச்சுக்கும். அதாவது நம்ம ரெண்டு கையும் ஒன்னா போத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஏன்னா இப்ப அந்த உருண்டு வந்து அந்த ட்ரோபோபிளாஸ்டும் மதரோட அந்த டிஷ்யூ என்ன செய்யணும்? ஒன்னோட ஒண்ணு நல்லா ஜாயினிங்கா இருக்க பிடிச்சுக்கணும். The chorionic villi and uterine tissue interdigitated with each other and jointly from a structural and functional unit between the developing embryo. இப்ப அது ரெண்டும் ஒன்னா கை கோத்துக்கிறதுனால அதுதான் இப்ப என்னவா மாறப்போகுது? ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட்டா மாறப்போகுது அந்த வளரக்கூடிய கருவுக்கு. அது ரெண்டும் ஒன்னா இருக்க பிடிக்கிறதுனாலதான் அந்த மதருக்கும் ஃபீட்டஸ்க்கும் உள்ள ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்த போகுது. யார் மூலயமா அந்த கனெக்ஷனை ஏற்படுத்தும்? அந்த பிளாசண்டா கூடிய அந்த நஞ்சு குடின்னு சொல்லுவோம் இல்லையா? அது வழியாதான் அந்த கனெக்ஷன் அது ஏற்படுத்த போகுது. இப்ப இந்த பிளாசண்டாங்கிற அந்த நஞ்சு கொடி வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்ளை ஆக்சிஜன் அண்ட் நியூட்ரியன் டு த எம்ப்ரியோ அண்ட் ஆல்சோ ரிமூவல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் எக்ஸ்கிரீட்டரி வேஸ்ட் மெட்டீரியல். குழந்தை சுவாசிச்சு அந்த கார்பன் டை ஆக்சைடு வெளில அனுப்பும் இல்லையா? அந்த கார்பன் டை ஆக்சைடு குழந்தை உடம்புல இருந்து வரக்கூடிய அந்த வேஸ்ட் மெட்டீரியல் எல்லாமே யார் வழியா வெளில வரும் அப்படின்னா அந்த பிளாசண்டா வழியா தான் வெளில வரும். produced by the embryo. The placenta is connected to the embryo through the umbilical cord. Umbilical cordங்கிறது என்னது? தொப்புள் கொடி, which helps in the transport of substance to and from the embryo. இப்ப நான் ஒரு ஆப்போசிட் பிக்சர் வரைஞ்சிருக்கேன் பாருங்க. அதுல பிளாசண்டாங்கிறது எங்க கொடுத்திருக்கேன்? இந்த இடத்துல இந்த யுட்ரஸோட வாலோட ஒட்டிக்கிட்டு இருக்கு. அந்த கிரீன் கலர் லைட் போட்டிருக்காங்க இல்லையா? அதுதான் பிளாசண்டா. தமிழ்ல நஞ்சு கொடின்னு அப்படின்னு சொல்லுவோம். அந்த நஞ்சு கொடியில இருந்து ஒரு குழாய் மாதிரி ஒண்ணு வருது இல்லையா? அதுதான் யாரு? அம்பிளிக்கல் கார்டு, அதாவது தொப்புள் கொடின்னு சொல்லுவோம். இப்ப அந்த பிளாசண்டால இருந்து வரக்கூடிய தொப்புள் கொடி வந்து யாரோட கனெக்ட் ஆயிருக்கு? அந்த பேபியோட கனெக்ட் ஆயிருக்கு. இப்ப புரியுதா பிளாசண்டானா என்ன, அம்பிளிக்கல் கார்டுனா என்னன்னு? நெக்ஸ்ட், பிளாசண்டா ஆக்ட் அஸ் எ எண்டோக்ரைன் டிஷ்யூ. இந்த பிளாசண்டா இருக்கு இல்லையா? இது வந்து ஒரு டெம்பரவரி எண்டோக்ரைன் கிளாண்டா ஆக்ட் ஆகும். அதாவது பேபி உள்ள இருக்கிற வரைக்கும். அதாவது இந்த பிளாசண்டா வந்து ஒரு ஹார்மோன் தொழிற்சாலைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த பிளாசண்டா என்ன பண்ணும்னா குழந்தை உள்ள இருக்கும்போது வேரியஸ் ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணும். அதனால இதை நம்ம ஹார்மோன் ஃபேக்டரி அப்படின்னு கூட சொல்றோம். அண்ட் ப்ரொடியூசஸ் செவரல் ஹார்மோன் லைக் human chorionic gonadotropin, அதாவது HCG, and human placental lactogen, estrogen, progesterone, etc. இந்த ஹார்மோன்ஸ்லாம் வந்து செக்ரேட் பண்ணுது. இந்த லேட்டர் ஃபேஸ் ஆஃப் பிரெக்னன்சி. லேட்டர் ஃபேஸ்னா எது? குழந்தை பிறக்கும் போது என்ன பண்ணும்னா இந்த பிளாசண்டா வந்து அந்த ரிலாக்ஸேஷன் ஹார்மோன்ஸையும் செக்ரேட் பண்ணுது. ரிலாக்ஸேஷன் ஹார்மோன் செக்ரேட் ஆகும்போது என்ன பண்ணும்? உள்ள இருக்க அந்த கர்ப்பப்பை சுருங்கி குழந்தைய புஷ் பண்ணி வெளில தள்ளும். அது மட்டும் இல்லாம அந்த மதரோட இடுப்பு எலும்புகள்லாம் என்ன பண்ணும்? ரிலாக்ஸ் ஆகும். அந்த நேரத்துல ரிலாக்ஸேஷன் ஹார்மோன்ஸையும் இந்த பிளாசண்டா செக்ரேட் பண்ணுது. இஸ் ஆல்சோ செக்ரேட்டட் பை த ஓவரி. Let us remember the HCG, HPL and relaxin are produced in women only during pregnancy. இந்த HCG, HPL, relaxin இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் எப்ப மட்டும்தான் சுரக்கும்? ஒரு ஃபீமேல் வந்து பிரெக்னெண்டா இருக்கும் போது மட்டும்தான் சுரக்கும். ஓகேவா? இந்த ஃபீமேலுக்கு வந்து பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணும்போது யூரின் டெஸ்ட் பண்ணுவாங்க பாத்துருக்கீங்களா? யூரின் பிளட். அந்த யூரின் பிளட்ல என்ன இருக்கும்னா இந்த HCG ஹார்மோன்ஸ் இருக்கும். ஓகேவா? மத்த டைம்ல பார்த்தோம்னா நமக்கு இந்த ஹார்மோன் செக்ரேஷன் இருக்காது. In addition, during pregnancy, the level of other hormone like estrogen, progesterone, cortisol, prolactin, thyroxine, etc. இந்த ஹார்மோன்ஸோட லெவல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப 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 அதிகமா இருக்கும். ஆர் இன்க்ரீஸ்டு செவரல் ஃபோல்ட் இன் தி மேட்டர்னல் பிளட். அந்த உமனோட பிளட்ல இந்த ஹார்மோன்ஸ் லெவல் வந்து அதிகமா இருக்கும். Increased production of these hormones is essential for supporting the fetal growth. இந்த மாதிரி இந்த இன்க்ரீஸ் ஹார்மோன் லெவலால என்ன ஆகும் அப்படின்னா சப்போர்ட்டிங் த ஃபீட்டல் growth, அந்த கருவோட வளர்ச்சிக்கும் மெட்டபாலிக் சேஞ்சஸ் இந்த மதரோட உடம்புல நிறைய சேஞ்சஸ் நடக்கும். அந்த சேஞ்சஸ்க்கும் அந்த பிரெக்னன்சியோட மெயின்டெனன்ஸ்க்கும் அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே ஹெல்ப் பண்ணும். இப்ப அந்த ட்ரோபோபிளாஸ்ட் படிச்சோமா? அதுதானே அவுட்டர் லேயர். அது மேல பார்த்தோம்னா ஒரு மாதிரி குட்டி குட்டியா அந்த முடி மாதிரி ஸ்ட்ரக்சர் எல்லாம் வளர ஆரம்பிச்சு என்ன பண்ணுச்சு? மதரோட யுட்ரைன் டிஷ்யூவோட டைட்டா கனெக்ட் ஆயிட்டு அந்த பிளாசண்டா தொப்புள் கொடி எல்லாத்தையுமே அது உருவாக்கிடுச்சு. அடுத்தது பார்த்தோம்னா அந்த செல்லுக்குள்ள என்ன இருக்கும்? இன்னர் செல் மாஸ்ன்னு ஒண்ணு படிச்சோமா? செல் மாஸ்ன்னு படிச்சோம். குரூப் ஆஃப் செல்ஸ் உள்ள நிறைய இருக்கு. அது என்ன செய்ய போகுது அப்படின்னு பாருங்க. immediately after implantation the inner cell mass அது என்ன பண்ணுது? டிஃபரன்ஷியேட் ஆகுது. என்னவா உருமாற போகுது அப்படின்னா into the outer layer ectoderm and the
இன்னர் லேயர் உள்ள இருக்க லேயருக்கு பேரு எண்டோடம். அடுத்தது நடுவுல உள்ள லேயருக்கு பேரு மீசோடம். எக்டோடம்க்கும் எண்டோடம்க்கும் நடுவுல பிட்வீன் இருக்க லேயருக்கு பேரு மீசோடம் அப்படின்னு 3 லேயரா பிரியுது. இந்த 3 லேயரும் எதுக்கு ஹெல்ப் பண்ணும்னா, இந்த 3 லேயர்ல இருந்தா அந்த கருவுல என்ன வளர ஆரம்பிக்க போகுதுன்னா ஆர்கன்ஸ் வளர ஆரம்பிக்க போகுது. அப்ப இந்த 3 லேயர் எதுக்கு ஹெல்ப் பண்ணும்னா, அந்த கருவுல ஆர்கன் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? இப்ப இந்த எக்டோடர்ம்னு சொல்றோம் இல்லையா, இது வந்து வெளிப்பக்கக்கூடிய லேயர். எக்டோனா வெளியில, இதுல இருந்து பார்த்தோம்னா பிரெயின் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஆர்கன்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும். எண்டோடர்ம்ல இருந்து இன்னர் ஆர்கன்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும். மீசோடம் இருக்கு இல்லையா, இதுல இருந்து பார்த்தோம்னா மசில் எல்லாம் ஃபார்ம் ஆகும். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு லேயர்ல இருந்தும் ஒவ்வொரு மாதிரியான ஆர்கன்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா கரு வந்து பதிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் மதருக்கும் அதுக்கும் கனெக்ஷன் வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமா அந்த எக் வந்து வளர ஆரம்பிக்கணும். கை, காலு, கண்ணு, காது, மூக்குன்னு வளரணும். சோ அது எல்லாமே இந்த 3 லேயர்ல இருந்து தான் க்ரோ ஆக ஆரம்பிக்கும். These 3 layer give rise to all tissue. அதாவது பிராக்கெட்ல ஆர்கன்ஸ் கொடுத்துருக்காங்களா, அந்த ஆர்கன் டெவலப்மெண்ட்ங்கிறது அதுல வளர ஆரம்பிக்கும். It needs to be mentioned here that is inner cell mass contains certain cells called ஸ்டெம் செல்ஸ். அது என்ன ஸ்டெம் செல்ஸ்? அப்ப அந்த இன்னர் செல் மாஸ்ன்னு படிச்சோம் இல்லையா, அதுக்குள்ள எல்லாமே ஸ்டெம் செல்ஸ் தான் இருக்கு. ஸ்டெம் செல்ஸ்னா என்ன அப்படின்னா, அந்த செல்லுக்கு எந்த ஒரு குறிப்பிட்ட ஃபங்க்ஷனும் கிடையாது, ஸ்ட்ரக்சரும் கிடையாது. ஓகேவா? இப்ப நம்மளுடைய நர்வ்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குள்ள நர்வ் செல்ஸ் இருக்கு. கிட்னி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்குள்ள நெஃப்ரானுங்கிற ஒரு செல் இருக்கு. மசில் எடுத்துக்கிட்டோம்னா மசில்ல ஒரு செல்ஸ் இருக்கு. பிளட் எடுத்துக்கிட்டோம்னா அது ஆர்பிசி டபிள்யூபிசின்னு ஒரு செல்ஸ் இருக்கு. அந்த மாதிரி நம்ம உடம்புல ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரியான செல்ஸ் இருக்கு. அதோட ஃபங்க்ஷன் அதை பாக்குது. ஆனா ஸ்டெம் செல்ஸ்ங்கிறது எந்த ஸ்ட்ரக்சரும் கிடையாது, எந்த ஃபங்க்ஷனும் கிடையாது. இதுக்கு வந்து ஒரு அதீத ஒரு திறன் என்ன இருக்கு, ஒரு அதீத கெப்பாசிட்டி என்ன இருக்குன்னா, இது உடம்புல எந்த இடத்துக்கு போகுதோ அந்த இடத்துல உள்ள செல்கள் மாதிரி இது அதை டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நர்வ் செல் சரியா வேலை செய்யல அப்படின்னா நரம்புக்குள்ள போகும். இந்த செல் என்ன பண்ணும், அந்த நரம்பு செல் மாதிரியே உருமாறிக்கும். ஒருவேளை மசில் செல் ஒர்க் ஆகல, மசில்குள்ள நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அது என்ன செய்யும், அந்த மசில் செல் மாதிரியே உருமாறிக்கும். அந்த மாதிரி எந்த இடத்துக்கு போதோ அந்த இடத்துக்கு போற மாதிரி தன்னைத்தானே மாத்திக்கக்கூடிய திறன் இந்த ஸ்டெம் செல்ஸ் ஃபுல்லா இருக்கு. அப்ப அந்த கரு முட்டை ஃபுல்லா என்ன இருக்கு, அதிகப்படியான ஸ்டெம் செல்ஸ் இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ண போகுது, கை, காலு, கண்ணு, காது, மூக்குன்னு அழகா வளரப்போகுது. which have the potency to give rise to all the tissue and organ. இது யாரா வேணாலும் மாறக்கூடிய திறன் அதுக்கு இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், வாட் ஆர் த மேஜர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் எம்பரியானிக் டெவலப்மெண்ட் அட் வேரியஸ் மந்த் ஆஃப் பிரெக்னன்சி. ஸோ இந்த பிரெக்னன்சிங்கிறது ஜெஸ்டேஷன் பீரியட்னு சொல்லுவோம். அந்த ஜெஸ்டேஷன் பீரியட் வந்து எல்லாருக்கும் சேமா இருக்கிறது கிடையாது. ஒவ்வொரு அனிமலுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அதுல ஹியூமன் பிரெக்னன்சியா இருந்தா எவ்வளவு நாள் இருக்கு, அதிகபட்சம் 9 month 9.5 monthல கம்ப்ளீட் ஆயிடுது. டூ யூ நோ ஃபார் ஹவு மெனி மந்த் ஆஃப் பிரெக்னன்சி லாஸ்ட் இன் டாக்ஸ்? டாக்ஸுக்கு பார்த்தோம்னா அதிகபட்சம் 2 மாசம் தான். ஓகேவா? அடுத்தது எலிஃபென்ட்டுக்கு பார்த்தோம்னா 22 month வரும். ஓகேவா? இருக்கிறதுலே லாங்கஸ்ட் பிரெக்னன்சி யாருக்குன்னா இந்த யானைக்கு தான். கேட்டுக்கு பார்த்தோம்னா 2 மாசம் தான். இதுங்கெல்லாம் 2 மாசத்திலேயே பார்த்தோம்னா அந்த கரு வளர்ந்து பேபியா வெளில வந்துடும். இப்ப அடுத்து பாருங்க, ஒவ்வொரு மந்த்லயும் என்னென்ன டெவலப்மெண்ட் ஆகுது அந்த கருவுல அப்படின்னு பார்த்தோம்னா, ஹியூமன் பீங்ஸ்ல ஃபர்ஸ்ட் மந்த் பாருங்க, ஆஃப்டர் 1 month ஆஃப் பிரெக்னன்சில இந்த எம்பரியோக்கு என்ன வளர ஆரம்பிச்சிருது, ஹார்ட் வந்துருது. டாக்டர் வந்து அந்த ஸ்டெதஸ்கோப் வச்சு பார்க்கும்போது அந்த ஃபீட்டலோட ஹார்ட் பீட்டை வந்து நோட்டீஸ் பண்ணுவாங்க. The first sign of growing fetus may be noticed by listening the heart sound carefully through the stethoscope. By the end of the second month of pregnancy, செகண்ட் மந்த்ல பார்த்தோம்னா அந்த ஃபீட்டஸ் ஆன கருவுக்கு என்ன வருது, லிம்ஸ் அண்ட் டிஜிட். லிம்ஸ்னா கை கால்கள் சொல்றோம் இல்லையா, அந்த கை கால்கள் வருவது, கை கால்ல டிஜிட்ஸ் வருது. டிஜிட்னா என்னது, விரல்கள். அதே கை மாதிரி ஒரு அமைப்பு வரும், அது புள்ளி புள்ளியா என்ன வருது, விரல்கள் வர்றதுக்கான அந்த தோற்றம் உருவாக ஆரம்பிக்குது. பை தி எண்ட் ஆஃப் 12 weeks, அதாவது ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர், அந்த 3 மாசம் முடியுது இல்லையா, அப்ப பார்த்தோம்னா நிறைய மேஜர் ஆர்கன் சிஸ்டம் பார்த்தோம்னா அந்த உடம்புக்குள்ள ஃபார்ம் ஆயிடுது. ஃபார் எக்ஸாம்பிள், லிம்ஸ், எக்ஸ்டர்னல் ஜெனிட்டல் ஆர்கன் ஆர் வெல் டெவலப்டு. அடுத்து பாத்தீங்கன்னா 5th month இருக்கு இல்லையா, 5வது மாசத்துல பார்த்தோம்னா இந்த ஃபீட்டஸ்க்கு என்னெல்லாம் அப்பியரன்ஸ் ஆகுது, தலையில முடி முளைக்க ஆரம்பிச்சிருது. ஹேர் ஆன் த ஹெட் அண்ட் யூஸ்வலி அப்சர்வ் டூரிங் தி 5th month. By the end of the about 24 weeks, அதாவது செகண்ட் ட்ரைமஸ்டர்ல பாருங்க, the body is covered with fine hair. நம்ம உடம்பு ஃபுல்லா முடி இருக்கும் இல்லையா, அப்ப அந்த ஃபைன் ஹேர்ஸ்ங்கிறது அந்த குழந்தைக்கு வளருது. ஐலிட்ஸ் தனியா செப்பரேட் ஆகுது, ஐ லேஷஸ் தனியா ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருது, கண்ணை சுத்தின முடிகள் அதெல்லாம் வளர ஆரம்பிச்சிருது. எண்ட் ஆஃப் த 9 month, 9வது மாசத்துல பார்த்தோம்னா குழந்தை என்ன பண்ணிடுது, ஃபுல்லா டெவலப் ஆயிடுது அண்ட் இஸ் ரெடி ஃபார் தி டெலிவரி. அதாவது ஃபர்ஸ்ட் மாசம் பார்த்தோம்னா பேபிக்கு என்ன வருது, ஹார்ட் பீட் வர ஆரம்பிச்சிருது. செகண்ட் மந்த்ல பார்த்தோம்னா குழந்தைக்கு அந்த கை கால்கள், அந்த விரல்கள்லாம் லைஸா முளைக்க ஆரம்பிக்குது. அந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் முடியும் போது, 12 வாரம் முடியும் போது குழந்தைக்கு என்ன வருது, மேஜரான அந்த ஆர்கன் சிஸ்டம் டெவலப்மெண்ட்லாம் உடம்புல வர ஆரம்பிச்சிருது. அதாவது எக்ஸ்டர்னல் ஜெனிட்டல் ஆர்கன், கை கால்கள்லாம் ஃபுல்லாவே முளைக்க ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் அந்த 5th monthல பார்த்தோம்னா குழந்தைக்கு என்ன வருது, தலையில முடியெல்லாம் முளைக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் செகண்ட் ட்ரைமஸ்டர் 24 weeksக்கு அப்புறம் பார்த்தோம்னா பாடி ஃபுல் ஃபைன் ஹேர் முளைக்க ஆரம்பிச்சிருது, ஐலிட் தனியா செப்பரேட் ஆயிடுது, ஐ லேஷஸ் தனியா ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருது. லாஸ்ட் 9 monthல பார்த்தோம்னா பேபி வந்து ஃபுல்லா டெவலப் ஆயிடுது. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க.